சிறுமி கற்பழிப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் சோனியா, இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு நடவடிக்கைதான் அவசியமே ஒழிய வார்த்தைகள் அல்ல என்று கூறியுள்ளார். டெல்லியில் 5 வயது சிறுமி கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் சோனியா, அரசையும் சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டுள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதை தடுக்க வெறும் வார்த்தைகள் மட்டும் போதாது என்றும் கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் சோனியா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிறுமி கற்பழிப்பை கண்டித்தும் போராட்டம் நடத்திய மாணவியை சரமாரியாக தாக்கிய உதவி போலீஸ் கமிஷனரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே வீட்டு முன் இந்திய மாணவர் சம்மேளனத்தைச் சேர்ந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது சில மாணவர்கள் தடுப்பை தாண்டியதால் அவர்களை போலீசார் விரட்டியடித்தனர். இதனிடையே விசாரணை நடந்து வருவதாகவும் குற்றவாளியை சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனை வாங்கித்தர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஷிண்டே கூறினார். इंक्वायरी लगाई है, जो भी उसमें फैक्ट फाइंडिंग में मालूमात हो जाएगा उस पर कार्रवाई. குழந்தைகளை கற்பழிக்கும் கயவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் வலியுறுத்தியுள்ளார். போராட்டம் நடத்திய மாணவி தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த மார்க்சிஸ்ட் பொலிட் பீரோ உறுப்பினர் பிருந்தா காரத், இவர்கள் என்ன போலீசா ரவுடிகளா என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார்.